நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய மரபணுவினை கொண்ட இனம் யாது? உலகின் மிகப்பெரிய மரபணுவினை கொண்ட இனம் யாது? ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி போர்பைன், ஆப்ஷன் சி நீல திமிங்கலம், ஆப்ஷன் டி யானை. உலகின் மிகப்பெரிய மரபணுவினை கொண்ட இனம் எது? கேள்விக்கான சரியான பதில் போர்பைன். இரண்டாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஒருநாள் போட்டியின் சிறந்த ஆட்டக்காரர் விருதை பெற்ற இந்தியர் யார்? கேள்விக்கான சரியான பதில் யாஷ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஒருநாள் போட்டியின் சிறந்த ஆட்டக்காரர் விருதை வென்ற இந்தியர் யார்? கேள்விக்கான சரியான பதில் விராட் கோலி. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தாலிபான் அமைப்பினை நீக்கிய நாடு எது? சமீபத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தாலிபான் அமைப்பினை நீக்கியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ உஸ்பெகிஸ்தான், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி கஜகஸ்தான், ஆப்ஷன் டி கிர்கிஸ்தான். சமீபத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தாலிபான் அமைப்பினை நீக்கியுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா. நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர், ஆப்ஷன் பி வங்காளதேசம், ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி இந்தியா. கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. ஐந்தாவது கேள்வி, சஞ்சார் சாதி முன்னெடுப்பின் நோக்கம் யாது? ஐந்தாவது கேள்வி இன்னொரு முறை என்னன்னு பார்க்கலாம். சஞ்சார் சாதி முன்னெடுப்பின் நோக்கம் யாது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: போலி செய்திகளை கட்டுப்படுத்துதல், மோசடி குறுஞ்செய்திகளை கட்டுப்படுத்துதல், வெறுப்பு பேச்சுகளின் பரவலை கட்டுப்படுத்துதல், தேவையற்ற குறுஞ்செய்தியை கட்டுப்படுத்துதல். சஞ்சார் சாதி முன்னெடுப்பின் நோக்கம் யாது? கேள்விக்கான சரியான பதில் மோசடி குறுஞ்செய்திகளை கட்டுப்படுத்துதல். அடுத்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஆறாவது கேள்வி, நகர்ப்புறங்களில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி தெலுங்கானா. நகர்ப்புறங்களில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் கேரளா. ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 10வது உலக தண்ணீர் மன்றம் எங்கு நடைபெற்றது? 10வது உலக தண்ணீர் மன்றம் எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சியோல், ஆப்ஷன்
பி தெஹ்ரான், ஆப்ஷன் சி கிவிட்டோ, ஆப்ஷன் டி பாலி. 10வது உலக தண்ணீர் மன்றம் எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் பாலி. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்க போறோம். இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ மே 18, 1974. ஆப்ஷன் பி மே 18, 1979. ஆப்ஷன் சி மே 13, 1979. ஆப்ஷன் டி மே 13, 1974. இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்போது நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் மே 18, 1974.